நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்லி ரிக்டு, எல்லாமே ஃபேக்கு கைஸ். அண்ட் அது எப்படி இருக்கும்னா, ஒரு வரலாறுன்றது வந்து பாரு, இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணியிருக்க, வேர்ல்டு வார் 2 இதெல்லாம் அதெல்லாம் பண்ண, ஸோ இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு காரணம் இதுதான். ஸோ திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ பவர் நீ கொடுக்காத. இப்படி கொடுத்தன்னா அவன் ஒரு தப்பான முடிவு எடுத்தான், நீங்க தான் ஒரு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சாவீங்க அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதா இருக்குமே தவிர ஒரு ஃபேக்கான ஒரு பெருமையை பீத்தத்துக்கான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அண்ட் அதுவும் கூட எந்த ராஜா அதை கட்டினாரு, இந்த ராஜா அதை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போய் எத்தனையோ பேர் சண்டை போட்டிருக்கீங்க. ஏன் ராஜா பெருசு, ஓ ராஜா பெருசு, எந்த ராஜாவுக்கும் நீ பெருசு கிடையாது. அதே மாதிரி அந்த பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு கீழே யாரோட எலும்புக்கூடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒர்க்கிங் கிளாஸோட எலும்புக்கூடு தான் அங்க இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியும் கிரேட் வால் ஆஃப் சைனால இருந்து, ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால்ல இருந்து, நீங்க வந்து பிரமிட்ல இருந்து எங்க போனாலும் சரி, அதுக்கு கீழே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒர்க்கிங் கிளாஸோட எலும்புக்கூடுக்கு மேலதான் அதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த ஹிஸ்டரியை பத்தி பெருமை பேசுறதுக்கு பதிலா இந்த ஹிஸ்டரியில இருந்து நம்ம கத்துக்கிட்ட அந்த தப்ப திரும்ப தெரியாம இருக்கு